الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற தலைப்பினூடாக புகுல் என்று சொல்லப்படக்கூடிய உலோபித்தனம் குறித்து நேற்றைய தினம் நாங்கள் தெரிந்திருந்தோம். என்னதான் ஒருவர் ஹலாலாக தன்னுடைய சம்பாத்தியத்தை அமைத்து கொண்டு உழைத்தாலும் அதிலிருந்து என்னால் தர்மம் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. மாற்றமாக எல்லா முஸ்லிம்களும் தங்களுடைய பொருளாதாரங்களிலிருந்து கஞ்சத்தனம் கொள்ளாது தர்மம் செய்ய வேண்டும். அவ்வாறு தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனமாக தங்களுடைய பொருளாதாரங்களை வைத்திருக்கின்ற பொழுது அவைகள் நாளை மறுமை நாளிலே நெருப்புகளிலான மாலைகளாக அணிவிக்கப்படும் மற்றும் அவர்களுக்கு இழிவான வேதனைகளை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தாலா எச்சரித்த ஒரு குணமாக அந்த குணம் குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம். இன்றைய தினம் பிறரை தவறாக நினைப்பது, பிறர் மீது கெட்டெண்ணம் கொள்வது குறித்து இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சூரத்துல் ஹுஜுராத் 12வது வசனத்திலே அல்லாஹு தாலா யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினவ்வன், அதிகமாக பிறரை பற்றி நீங்கள் நினைப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள். அவர் அப்படி இருப்பார், அவர் அப்படிப்பட்டவர், அவர் அப்படித்தான் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே பிறரை பற்றி அதிகமாக நினைப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதவ்வன்னி, நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய சில தவறான எண்ணங்கள் இஸ்முன், பாவமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரை பற்றி தவறாக எண்ணம் கொண்டு விட்டால், உங்களுடைய உள்ளங்களிலே ஒருவர் பிழை செய்கிறார், இவர் பிழை செய்யக்கூடியவர் என்கின்ற எண்ணம் உங்களுடைய உள்ளங்களிலே உருவாகிவிட்டால் அவர்களுடைய குறைகளை தேட ஆரம்பிப்பீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறருடைய குறைகளை நாங்கள் ஆராய வேண்டிய தேவை எப்பொழுது வரும்? அவர் குறித்த தவறான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பதியப்படுகின்ற பொழுது, நாங்கள் பிறர் குறித்து தவறாக நினைக்கின்ற பொழுது அவருடைய பிழைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை பின்பற்றுகின்ற ஒரு நிலை என்ன செய்யும்? ஏற்படும். அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய குறைகளை ஆராய வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும்? ஏற்படும். அதனால் தான் அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈயாக்கும் வல்லன்ன, பிறரை பற்றி நீங்கள் தவறாக நினைப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பிறர் குறித்து தவறான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே வருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன வன்ன அக்தபுல் ஹதீஸ், நீங்கள் பிறரை பற்றி தவறாக நினைப்பது தான் பேச்சுக்களில் எல்லாம் மிக பொய்யான பேச்சாகும். பொய் பேசுவது என்பது மார்க்கத்தில் எந்த அளவு தடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே அது குறித்து நாங்கள் என்ன செய்வோம்? பார்ப்போம். பேச்சுக்களிலே மிக பெரும் பொய்யான பேச்சாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிடுவது பிறர் குறித்த தவறான எண்ணங்கள் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறர் குறித்த தவறான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வந்துவிட்டால் அடுத்த கட்டமாக பிறருடைய குறைகளை நாங்கள் தேட ஆரம்பிப்போம். எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் தொடர்ந்து அதை தடை செய்கிறார்கள், பிறருடைய குறைகளை நீங்கள் ஆராயாதீர்கள். அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் மேடையில் ஏறி ஃபனாதா பிசௌத்தின் ரஃபீஇன், உரத்த குரலிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அழைத்தார்கள், யா மஅஷர மன் அஸ்லம பிலிசானிஹி, நாவினால் மாத்திரம் ஈமான் கொண்ட சமூகமே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமூகமே, வலம் யுஃப்லில் ஈமானு இலா கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்திலே ஈமான் நுழையாமல் வெறும் நாவினால் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமூகமே,
லா துஉதுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை நீங்கள் நோவினைப்படுத்தாதீர்கள். வலா துஐயிருஹும், அவர்களை நீங்கள் இழிவாக கருதாதீர்கள். வலா தத்தபிஉ ஔராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேடாதீர்கள். ஃபஇன்னஹு மன் தத்தபஅ ஔரத அஹீஹில் முஸ்லிம், யார் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய குறையை தேடுகிறாரோ தத்தபஅ அல்லாஹு ஔரதஹு, அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை தேட ஆரம்பித்து விடுவான். வமன் தத்தபஅ அல்லாஹு ஔரதஹு, யாருடைய குறைகளை அல்லாஹு தஆலா தேட ஆரம்பித்து விட்டானோ யஃபுல்லஹு, அவரை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவமானப்படுத்தி விடுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பிறரை தவறாக நினைத்து பிறர் மீது தவறெண்ணம் கொண்டு அவர்களுடைய குறைகளை ஆராய தொடங்குவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஹுஜராத்திலே தொடர்ந்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சில எண்ணங்கள் பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, பிறருடைய குறைகளை ஆராயாதீர்கள். பிறர் மீது தவறான எண்ணம் கொண்டு பிறருடைய குறைகளை ஆரம்பித்து அந்த குறைகளை நாங்கள் அறிந்து விட்டோம் என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் செல்லக்கூடிய நிகழ்வை, அந்த குணத்தை அல்லாஹு தஆலா தடை செய்கிறான். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். முதலாவதாக எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய அந்த தவறான எண்ணம் குறித்த மனிதனுடைய குறைகளை ஆராயத் தொடங்கி அந்த குறைகளை அறிந்த பின்னர் பிறரோடு அந்த குறைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். அதனால் அல்லாஹு தஆலா தொடர்ந்து தடை செய்கிறான், உங்களில் சிலர்கள் சிலரை புறம்பேசி தெரியாதீர்கள். புறம்பேசுவதென்பது எவ்வாறான பாரதூரமான செயல் என்று சொன்னால், அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ, அல்லாஹு தஆலா எங்களை நோக்கி கேட்கிறான், புறம் பேசக்கூடிய மக்களாகிய எங்களை நோக்கி அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரன், யாரை பற்றி நீங்கள் புறம் பேசுகிறீரோ அவர் மரணித்ததன் பின்னர் அவருடைய மாமிசத்தை சுவைப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா, அவருடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமூ, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அவ்வளவு வெறுப்பான ஒரு செயல் பிறரை பற்றி புறம் பேசுவதாகும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பேசக்கூடிய காரியம் குறித்த மனிதருடைய விடயத்தில் இருந்தாலும் அது புறமாகிவிடுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் பேசக்கூடிய விடயம் குறித்த மனிதரிடம் இருந்தால்தான் அது புறம், குறித்த மனிதரிடம் இருந்தால்தான் அது புறம், அவரிடம் இல்லை என்றால் அவர் மீது நீங்கள் இட்டுக்கட்டி பேசுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் விண்ணுலக பயணம் சென்றார்கள். அங்கே நரகிலே சில தண்டனைகள் அல்லாஹ்வின் தூதருக்கு எடுத்து காட்டப்பட்டன. சில மக்கள் கோர நகங்கள் கொடுக்கப்பட்டு தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி குளித்து கொண்டிருந்தார்கள். அழைத்து சென்ற வானவர்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், இவர்கள் யார்? எதற்காக இவர்கள் தங்களுக்கு தாங்களே இவ்வாறான வேதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களுக்கு தாங்களே இவர்கள் தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்பட்டது, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பிறருடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், பிறருடைய மானங்களிலே கை வைத்தவர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் பிறருடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், யார் பிறரை பற்றி புறம்பேசித்திருந்தார்களோ அவர்கள்தான் பிறருடைய இறைச்சியை உண்டவர்கள். இப்போ நாளை மறுமை நாளிலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே புறம்பேசி திரிகிறார்களோ அவர்களுக்கு இரும்பிலான கோரணகங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் கீறி கிழித்து கொண்டு தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அவன் செய்கின்ற கெடுதியான காரியங்களுக்கு போதுமானது ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம, தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை அவன் இழிவாக கருதுவது, அவன் மீது தப்பெண்ணம் கொள்வது, தவறாக நினைத்து அவனை பரிகாசம் செய்வது அவன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய மிக கெடுதியான காரியங்களில் போதுமானதாகும். வேறு பெரிய பெரிய பாவங்கள் அவன் செய்ய தேவையில்லை. அவனுக்கு அவன் செய்கிற பாவங்களில் போதுமானது பிற சகோதரனை இழிவாக கருதுவது, பிற சகோதரனை பரிகாசம் செய்வது, பிற சகோதரன் மீது தப்பெண்ணம் கொள்வது. அன்பிற்குரிய உறவுகளே,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருமுறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதன் திருடுவதை பார்த்து விடுகிறார்கள். தன்னுடைய 2 கண்களினாலும் என்ன செய்கிறார்? பார்த்து விடுகிறார். அப்பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த மனிதரை நோக்கி கேட்கிறார், அஸரக்த, நீ திருடினாயா? அவர் சொன்னார், கல்லா, இல்லை, வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு வணங்கப்பட தகுதியானவன் இல்லாத அந்த ரப்பின் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று சொன்னார். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், வ கதப்து ஐனி, என்னுடைய 2 கண்களையும் நான் பொய்ப்பித்து விடுகிறேன். அவர் கண்டார், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த மனிதர் திருடியதை கண்டார். கண்டுவிட்டு தான் என்ன செய்தார்? நீ திருடினா என்று கேட்டார். ஆனால் அந்த மனிதர் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் திருடவில்லை என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வை நான் நம்பி இருக்கிறேன், என்னுடைய 2 கண்களையும் நான் பொய்ப்பித்து விடுகிறேன். அந்த அளவுக்கு பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ரமலானுடைய காலம் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். அப்பொழுது நபிகளாருடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து விட்டு செல்வார்கள். ஏனென்றால் மிக மிக முக்கியமான தேவையை தள்ளி பள்ளியை விட்டு என்ன செய்ய முடியாது, இஅ்திகாஃப் இருப்பவர்கள் வெளியிறங்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருகாமையில் இருந்ததனால் அவர்கள் நபிகளாருடைய பல தேவைகளை என்ன செய்தார்கள், நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள். ஏனைய மனைவிமார்களும் என்ன செய்வார்கள், வந்து விசிட் பண்ணிவிட்டு செல்வார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு இறுதி இரவு நேரத்திலே வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக்கொண்டு விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் நபிகளாருடைய மனைவி தனி அனுப்ப முடியாது என்கின்ற நிலைமையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த இடத்திலே 2 சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், பேசிக்கொண்டு நிற்கிறார்கள். ஃபலம்மா ரஅயன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரா, நபிகளார் ஒரு பெண்ணோடு செல்வதை அந்த 2 மனிதர்களும் கண்ட பொழுது 2 மனிதர்களும் விரைவாக என்ன செய்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெண்ணோடு தனிமையாக இரவிலே என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அந்த பெண் யார் என்பது அவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒன்று இரவு நேரம், அடுத்து அவர்கள் ஹிஜாபை என்ன செய்திருப்பார்கள், பேணி இருப்பார்கள். எனவே இவர்கள் விரைந்து சென்றது அல்லாஹ்வின் தூதருக்கு சரியாக என்ன செய்யவில்லை, படவில்லை. ஒருவேளை எம் மீது தப்பான எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமோ என்று அஞ்சி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா ரிஸ்லிக்குமா, 2 பேரும் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். 2 பேரும் நில்லுங்கள், இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, நிச்சயமாக இந்த பெண் என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்னார்கள். உடனே அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார், சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை தப்பாக நினைக்க போகிறோமா? நீங்கள் ஒரு பெண்ணோடு இருந்ததே, அது உங்களுடைய மனைவியாகத்தான் இருக்க முடியும். உங்கள் மீது நாங்கள் தப்பெண்ணம் என்ன செய்யவில்லை, கொண்டு விரைவாக சொல்லவில்லை. நீங்கள் தப்பெண்ணம் கொள்ள மாட்டீர்கள். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது ஐயக்திஃப ஃபீ குலூபிகுமா ஸூஆ, உங்களுடைய உள்ளங்களிலே அவன் அவதூறை, தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவான், கெட்டெண்ணத்தை போட்டி விடுவான் என்பதை நான் பயந்தேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நடிகார்களே, எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் தவறாக நினைக்கின்ற அளவுக்கு அப்படியான ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே உண்மை என்ன செய்திருக்கிறார்கள், தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் ஏதாவது பிறர் எங்களை தவறாக நினைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால், உண்மையில் நாங்கள் தவறு செய்திருக்க மாட்டோம், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சாராய கடைக்கு முன்னால் நிற்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. எங்களுடைய சகோதரர்கள் எங்களை கடந்து செல்கிறார்கள், எங்களை பார்த்து விட்டார்கள், என்ன நினைப்பார்கள், சாராயம் வாங்குவதற்காக இவர் என்ன செய்கிறார், நிற்கிறார். உடனே அவர்களை நிறுத்தி இந்த தேவைக்காக வேண்டி தான் நான் என்ன செய்கிறேன், நிற்கிறேன், என் மீது நீங்கள் தப்பென்னும் கொண்டு விடாதீர்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை தவறாக எண்ணுகின்ற அளவுக்கு நாமும் நடந்துவிடக்கூடாது, பிறரும் தவறாக எண்ணிவிடக்கூடாது என்கின்ற விடயத்தில் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாளை மறுமை நாளிலே எங்களுடைய பொருளாதாரங்களோ எங்களுடைய குழந்தை குட்டிகளோ எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன்,
எந்த பொருளாதாரமோ எந்த குழந்தை குட்டிகளோ இந்த உலகத்திலே நாங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருப்பது அல்லாஹு தஆலா அதிகமாக அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய விடயம் இரண்டு. ஒன்று அவனுடைய பொருளாதாரம், இன்னொன்று அவனுடைய சந்ததி குழந்தை குட்டிகள். இவைகளை வைத்து மனிதன் இந்த உலகத்திலே பூமியிலே பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான். இவைகள் நாளை மறுமை நாளிலே எந்த பிரயோசனத்தையும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. மாற்றமாக இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் தூய உள்ளத்தோடு வருகிறாரோ அவரை தவிர. நிச்சயமாக யார் தீய குணங்களை விட்டும் தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியவர்களாக நாளை மறுமை நாளிலே வருகிறார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் வெற்றி அடைய முடியும். அதுதான் நாளை மறுமை நாளிலே அந்த மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பிறர் தவறை செய்யட்டும். மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். நிச்சயமாக எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு குறித்த நபர் மீது தவறான அடையாளம் உருவாகிவிட்டது என்றால் அவருடைய குறைகளை தோண்டி அவர்களுடைய குறைகளை கண்டு அதை பிறரோடு ஷேர் பண்ணி இப்படியாக தொடர்ச்சியாக தீய குணங்களால் அவரை அலங்கரிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் என்ன செய்வோம், தள்ளப்படுவோம். நிச்சயமாக மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அல்லாஹு தஆலா அந்த தவறை அன்றாடம் அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் மன்னித்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டு தூய உள்ளத்தோடு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.